இந்தியாவோட டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட் அணிகளோட கேப்டன் மற்றும் மல்டிபிள் ஐசிசி ஈவெண்ட்ஸோட சாம்பியன் ரோஹித் சர்மா பேரில் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் வாங்கடே ஸ்டேடியமில் ஒரு ஸ்டாண்ட் அன்வீல் பண்ண போகிறாங்க. அவருக்கு மட்டும் இல்லை, ஒரு பெரிய லெஜெண்ட் ஆஃப் த கேம், ஃபார்மர் இந்தியா கேப்டன் அஜித் வாடேகர் சேட்லி நம்ம கூட இல்லை, அவர் பேர்லேயும் ஒரு ஸ்டாண்ட் நிர்மாணம் செய்யப்பட உள்ளது. அதே மாதிரி எக்ஸ்-பிசிசிஐ பிரசிடென்ட் சரத் பவார் பேர்லேயும் ஒரு ஸ்டாண்ட் அன்வீல் பண்ண போகிறாங்க. திவேஷா பவிலியன் லெவல் 3 இருந்த ஸ்டாண்ட் இனிமேல் ரோஹித் சர்மா ஸ்டாண்டாக பேர் மாற்றம் செய்யப்படும். அதே மாதிரி கிராண்ட் ஸ்டாண்ட் லெவல் 3 சரத் பவார் ஸ்டாண்டாகவும், கிராண்ட் ஸ்டாண்ட் லெவல் 4 அஜித் வாடேகர் ஸ்டாண்டாகவும் மாற்றப்படும் அப்படின்னு மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்களோட ஏஜிஎம்மோட முடிவில் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் அஜிங்கியா நாயக்கும் சொன்ன ஒரு விஷயம், எங்களோட லெஜெண்ட்ஸை நாங்கள் கௌரவப்படுத்துவது ஒரு சிறமேற்கொண்டு செய்கிற ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம், எங்களோட கடமையாக நினைக்கிறோம், எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு. அண்ட் ரோஹித் சர்மா மற்றும் அஜித் வாடேகர் இவங்க ஒரு இல்லஸ்ட்ரியஸ் பட்டியலை சேர்ந்துருக்கிறாங்க. இப்போது ஏற்கனவே சுனில் காஸ்கர், திலீப் வெங்சார்கர், சச்சின் தெண்டுல்கர் அண்ட் விஜய் மர்ச்சன்ட் போன்ற பெரிய லெஜெண்ட்ஸோட பேர்களில் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது வாங்கடே ஸ்டேடியமில். இப்போ இவங்களோட பேர்களையும் ஸ்டாண்ட் இருக்குது. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், ரவிச்சந்திரன் அஸ்வின் பேரில் ஒரு ரோடு, அவர் பிறந்து வளர்ந்த ரோடோட பேர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே மாதிரி 2019 விராட் கோலியோட பேரில் டிடிசிஏ டெல்லி டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபெரோஷா கோட்லா இப்போது அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் ஒரு ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம் அவங்க வாழற காலத்தில், குறிப்பாக அவங்க விளையாடுற காலத்தில் கௌரவப்படுத்துவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக தோணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.